ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்றைக்கி 2 டைப்ஸில் பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு, ஒரு எக் எடுத்திருக்கேன். எக்கு நல்லா ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மூடிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இந்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் கார்லிக் பவுடரும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு சைடில் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்படி இருக்குது. இப்போது நம்ம இந்த மாவில் நம்ம டிப் பண்ணி கோட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் லைட்டாக எடுத்து இந்த ஃப்ளோரில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எல்லாத்துக்கும் கோட் பண்ணிவிடுங்க. கோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா கவர் ஆனது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது போலவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை ஃபர்ஸ்ட் டைம் கோட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை செகண்ட் டைம் கோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் ஊற வச்சுருந்ததுலே மசாலாலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் செகண்ட் டைம் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அகைன் மாவுலேயும் போட்டு நல்லா கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் இப்படியே செஞ்சு வச்சுக்கலாம். இன்னொரு டைப்பில் சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ப்ரெட்டோ இல்லை ரஸ்கையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் செகண்ட் டைப்புக்கு சிக்கனை எடுத்துகிட்டு மசாலாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸ் போட்டு கோட் பண்ணி வச்சுருங்க. பாதி சிக்கனை இந்த போல் கோட் பண்ணி வச்சுக்கோங்களா. அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வானலில் திட்டமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனது ஒரு 4லிருந்து 5 பீஸ் உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா வெளியில் சீக்கிரம் கரிஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துக்கலாம். இப்போது பிரெட் கிரம்ஸ் போட்ட சிக்கனை உள்ளே சேர்த்து அது போலவே 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 டைப்பில் செய்யக்கூடிய பாப்கார்ன் சிக்கன் ரெடியாக இருக்குது. இனி நீங்களே டீ டைமில் வீட்லேயே செஞ்சிடலாம். இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாப்கார்ன் சிக்கனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.